பீப்பிள் சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாயிருக்க மின்னல் முரளி அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி ஆக்ஷன் மலையாள மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பசில் ஜோசப் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் டொவினோ தாமஸ் அண்ட் ஃபெமினா, குரு சோமசுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்க பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் வெட்டி பயிராக சுற்றிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை வந்து நேசிக்கிறாரு. ஸோ நேசிக்கிற அந்த பொண்ணு வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா அவரை கலட்டி விட்டுட்டு வீட்டில் சொல்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ கடுப்பான நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலே போய்ட்டு சண்டை போடலான்னு முடிவு பண்ணி ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் எதிர்பாராத விதமாக ஒரு மின்னல் தாக்கி அவர் வந்து விழுந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்குள்ள ஒரு பவர் வருது. ஸோ இந்த பவரை அவர் எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறதும் அண்ட் சூப்பர் ஹீரோ கதைனாலே இது மட்டும்தான் நடக்கும். என்ன அப்ராடில் நடக்கிற சூப்பர் ஹீரோஸ்னால் அவங்க உலகத்தையே காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம ஹீரோ சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறதால பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஆள் வந்து அவங்களோட கிராமத்தையே காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு நிற்கிறாரு. அவர் கிராமத்தை காப்பாற்றுறாரு அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க பேடாக அங்கே ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த பர்சனை யார், அவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிற ஒரு படம் தான் மின்னல் முரளி. ஸோ இப்போது இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விஷயம் யாருன்னா, இவங்க எடுத்துகிட்டு இருக்க அந்த ஆக்டர்ஸ் தான். அவங்கள சூஸ் பண்ண விதமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ டொவினோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சூப்பர் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேட்டியில் பார்க்கும்போது ஆக்சுவலாக நமக்கு சிரிப்பு வரணும். எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வரவே இல்லை. அந்த கதையோடு வந்து பார்க்கும்போது அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அந்த பேசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயங்களில் பயங்கரமாகவே அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு நிறையவே அவரை பிடிச்சது. ஸோ அவர் வந்து ரொம்பவும் சூப்பராக பண்ணிட்டார். அதுக்கப்புறம் குரு சோமசுந்தரம் ரொம்ப நாளாக அவரோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரியான கதைகளை அவர் சூஸ் பண்ணலையா இல்லை அவர் கிடைக்கலையான்னு தெரியல. இந்த படம் அதை கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே அதை பற்றி எதுவும் பேச வேணாம். அவர் பக்காவாக பின்னியிருக்காரு. ஆனால் மற்றபடி எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட ரோலை ரொம்பவும் நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து சினிமோட்டோகிராஃபி ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. செம்ம சூப்பராக வந்திருக்கு. அதுவும் கிளைமேக்ஸ் கிட்ட வர ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவ்வளோ அழகாக அவர் வந்து எப்படி சொல்கிறது, கிளியராக எடுத்து வச்சுருந்தாரு. அது பார்க்குறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயிலிங் வச்சுலாம் பண்ணியிருந்தார். அது இன்னமும் வந்து கூடுதல் பெட்டராகவே இருந்தது. அதுக்கப்புறம் மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸாக எனக்கு தோணுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலிங் தான். டீட்டெயிலிங்கிறது நல்ல விஷயம் தானே. அதில் என்ன மைனஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு டீட்டெயிலிங் இருக்கலாம். இவ்வளோ டீட்டெயில் தேவையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும்ல. அந்த மாதிரி தான். ஏன்னா படத்தோட கதை வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்குது. ஒரு சூப்பர் ஹீரோ கதைக்கு இவ்வளோ தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது. அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்குள்ளே வரது 1 மணி நேரம் கழிச்சு தான் வராங்க. அவ்வளோ நேரம் வரைக்கும் இவங்க வந்து அந்த டீட்டெயிலிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ யார், அவங்க அப்பா யார், அவங்க ஃபேமிலி யார் அப்படின்ட்டு இழுத்து இழுத்து கொண்டு போகிறாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த சுவாரஸ்யம் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நமக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மங்கி போகுது. அதுக்கப்புறம் திடீர்னு வருது. ஸோ அந்த மாதிரி இந்த கிளியரான ஃபுல் டீட்டெயில் கொடுத்ததில் ஒரு பெரிய மிஸ்டேக் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது ரைட்டிங்கில் அது ஒரு லேக் ஆச்சு. அதாவது ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஸ்லோ ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தென்பட்டது. அது வந்து ஒரு பெரிய மைனஸாக எனக்கு பட்டுச்சு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து சின்ன பசங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி எடுத்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த கதையெல்லாம் கவனிக்கும்போது நான் சின்ன வயசில் இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அதெல்லாம் நம்ம பார்த்து எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொண்டு வந்துருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு சின்ன மைனஸ் எனக்கு தோணுச்சு. அடல்ட் ஏஜில் இருக்கவங்களுக்கும் இந்த படம் பிடிக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அவங்க எழுதியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதை தவிர்த்து மைனஸ் அப்படின்னா நம்ம மைன்யூட்டாக உள்ளே போய் தான் கண்டுபிடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க நம்மளை நல்லாவே என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. நிறைய காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஏதாவது காட்சியாவது இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயம் இருக்குது. ஸோ அதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான படம். எந்த ஒரு தேவையில்லாத காட்சிகளும் ஒன்றும் இருக்காது. குழந்தைங்க பார்க்குறாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ரொம்பவும் இம்ப்ரெஸ்ஸாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான சில காட்சிகள் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு அவரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான காட்சிகள் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அது ரொம்பவும் நல்லாவும் இருந்தது. ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ அதை தவிர்த்து ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெச்சூர்டாக இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் குழந்தைங்களுக்கு நிச்சயம் இந்த படம் பிடிச்சிரும். ஆனால் அதே நேரத்தில் நார்மலாக போர் அடிக்குதுன்னு சொல்லி உட்காந்து பார்க்குற ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு நல்ல மூவி தான். டியூரேஷன் மட்டும் தான் படம் பார்க்குறவங்களுக்கு சில சலிப்பு தட்ட வாய்ப்பு இருக்குது. மற்றபடி படத்தில் எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படத்துக்கு பீப்பிள் சினிமாவில் இருந்து பார்த்தீங்கன்னா 10/6 கொடுக்கலாம். ஸோ படம் பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.